அனைவருக்கும் வணக்கம். இது என்னோட கருவேப்பிலை செடி. இந்த செடியோட வயசு பார்த்தீங்கன்னா 2 வயசு ஆயிடுச்சு. ஆனா பார்த்தீங்கன்னா, ரொம்ப குட்டியா தான் இருக்கு செடி. நான் ஏற்கனவே நம்ம சேனல்ல என்னோட கருவேப்பிலை செடி 6 மந்த்ஸ் ஓல்டா இருக்கும்போது எப்படி இருந்துச்சு அப்படின்ற ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அத நீங்க போய் செக் பண்ணி பார்த்தா தெரியும். இப்ப இந்த கருவேப்பிலை செடிக்கு பார்த்தீங்கன்னா 2 வயசு ஆயிடுச்சு. அப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு குட்டி பாட்ல வச்சிருப்பேன். அதுக்கப்புறம் 1 இயர்ல நான் சேஞ்ச் பண்ணி இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் பெரிய பாட்ல இப்ப வச்சிருக்கேன். இப்ப 2 வருஷம் ஆயிடுச்சு இந்த செடி என்கிட்ட வந்து. வருஷத்துக்கு ஒரு தடவ ரீபாட் பண்ணிட்டு, அதேபோல மண்ணும் சேஞ்ச் பண்ணோம்னா, அந்த செடி நல்லா வளரும். நம்ம எப்பவுமே வந்து பாட் சேஞ்ச் பண்றதா இருந்தாலும் சரி, இல்ல மண்ணு மாத்துறதா இருந்தாலும் சரி, வெதர் வந்து நல்லா இருக்கும்போது தான் மாத்தணும். ரொம்ப குளிரா இருக்கும்போது வின்டர் சீசன்ல மாத்தாம, ஸ்ப்ரிங் ஸ்டார்ட் ஆனோனே, இல்ல சம்மர்ல மாத்துனா தான் அந்த செடி வந்து நல்லா வேர் பிடிச்சு நல்லா வளரும். நான் பார்த்தீங்கன்னா, இப்ப எங்களுக்கு அந்த அந்த டைம் பார்த்தீங்கன்னா, எனக்கு சம்மர் ஸ்டார்ட் ஆக போச்சு. அப்பதான் நான் இந்த பாட் சேஞ்ச் பண்ணேன். ஏன்னா 2 வருஷம் பார்த்தீங்கன்னா, இது குட்டியா தான் இருக்கு. 2 வருஷம் ஆயிருச்சு. ஆனாலும் செடி குட்டியா தான் இருக்கு. கொஞ்சம் பெரிய பாட் சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். கொஞ்சம் ஏதாவது வளருதான்னு பார்த்தேன். இப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய தொட்டிக்கு மாத்தியாச்சு. இதுல மண்ணு பார்த்தீங்கன்னா, கார்டன் சாயில் நான் கடையில வாங்குனது தான் இதுல போட்டிருக்கேன். நம்ம இந்த கருவேப்பிலை செடிக்கு பார்த்தீங்கன்னா, மண்ணு நல்லா தண்ணி ஊத்துனா வடிஞ்சு போறது மாதிரி ஒரு மண்ணும், ஆ அதேபோல தண்ணி தேங்கி நிக்காமையும், ரொம்ப அதிகமான அளவு தண்ணி விடாமையும் பார்த்துக்கிட்டா போதும். கருவேப்பிலை செடிய ரொம்ப சுலபமா வளர்க்கலாம். ரொம்ப ஈஸி தான். அது பார்த்தீங்கன்னா, நல்லா வேர் பிடிச்சு வந்துருச்சுன்னா போதும். அதுக்கப்புறம் செடியும் நல்லா பெருசா வளர்ந்துரும். குட்டி குட்டி சாப்லிங்கும் நெறைய வந்துட்டே இருக்கும். நான் தண்ணி அளவா தான் விட்டேன். கீழ பார்த்தீங்கன்னா, தண்ணி வடிஞ்சு வரவே இல்ல பார்த்தீங்களா? நீங்க எப்பல்லாம் உங்க செடியோட அந்த மண்ணு காஞ்சிருக்கோ, அப்ப மட்டும் தண்ணி விடுங்க போதும். இது வந்து ஒரு லோ மெயின்டெனன்ஸ் பிளான்ட் தான். ரொம்ப சுலபமா நம்ம வீட்ல வளர்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.